Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். எஸ்பெஷலி அவரோட ஃபினிஷ் வந்துட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. அண்ட் இட்ஸ் a great tournament. நல்லா போச்சு நம்மளுக்கு. நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸ் சொன்னாலும் இந்த மழை வந்து நம்மளை ரொம்ப காக்க வச்சிருந்தாலும் ஒரு குட் ரிசல்ட். ரன் சேஸ் பண்ண வேண்டியது மாதிரி இருந்தது. பட் ஸ்டார்டிங்ல ஆடும்போது கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அப்புறம் லாஸ்ட் 3 ஓவர்ஸ் சுத்தமா அவ்வளவுதான், நமக்கு கப்பில் இந்த இயர் அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வந்தாச்சு. அப்புறம் லாஸ்ட் 3 பால்ஸ் பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்ம வின் பண்ணுவோம்னு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுவும் ஜடேஜா அடிச்சு வின் பண்ணதான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் அவுட் ஆயிட்டு போங்கன்பாங்க. பட் இந்த டைம் அவர் தான் நமக்கு வின் பண்ணி கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம டீம் ஒர்க் பண்ணியிருக்கோம். யாருமே 50 அடிக்கல, பட் 171 சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டோம். ஆனால் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரோஸ்லின் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவங்க 2 கிலோமீட்டர்+ அடித்தோடனே எனக்கு வந்து சரி நல்லா அடிச்சிருக்காங்க, நம்மளும் அது மாதிரி அடிப்போம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஆஃப்டர் த ரெயின் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். 2 மணி நேரம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. சரி இதுக்கப்புறம் அடிப்போம் பார்த்தா 171 ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா 15 ஓவர்ஸில் 171 ரொம்ப பெரிய டார்கெட் ஆச்சு. அப்படி அது நம்ம வேறு ஸ்டார்டிங்கில் ரொம்ப திணறாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக ஸ்டார்டிங்லேயே நல்லா அடித்து கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா செட்டில் ஆனது தான் இன்றைக்கி நம்ம வின் பண்ண ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம். அப்புறம் நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆச்சுனாலும் நம்பிக்கை விடலை. அப்புறம் அந்த 3 பால்ல ரன் அடிக்கணும் போது ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் கடைசி பால் பவுண்டரி லைன் டச் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டச் ஆனதுக்கப்புறம் ரொம்ப செம்ம ஹாப்பி ஆகிடும். அதுவும் ஜடேஜா வந்து கடைசியில் காப்பாற்றி விட்டார். எப்படி நினச்ச மாதிரியே காப்பாற்றி விட்டார். ஜோஷ் மழை வந்து காக்க வைத்தாலும் நல்ல வெற்றி கிடைத்திருக்கிறது. த்ரில் வெற்றியை அடைந்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி என ரசிகர்கள் மகிழ்ச்சியோடு தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்தோம். சென்னை அணியை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக டெவான் கான்வே 47 ரன்கள் அடித்திருந்தார். சிவம் தூபே 32 ரன்கள் எடுத்திருந்தார். ரஹானே 27 ரன்னும் கேக்வாட் 26 ரன்களும் எடுத்திருந்தனர். பத்திரனா 2 விக்கெட்டும், ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட்டும், தீபக் சஹரும் 1 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தனர். ஒட்டுமொத்தமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒன்றாக இணைந்து 5வது முறையாக கோப்பையை வென்றிருக்கிறது. ஐபிஎல்லில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த அம்பத்தி ராயுடு இறுதிப் போட்டியில் 8 பந்துகளில் 19 ரன்களை விளாசியிருக்கிறார். அணி சற்று தொய்வுற்றிருந்த நிலையில் அணியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து வந்திருக்கிறார் அம்பத்தி ராயுடு.
குறிப்பாக கடைசி 2 பந்துகளில் 10 ரன்கள் தேவை என்கிற நிலையில் ஜடேஜா ஒரு 6-ம் ஒரு 4-ம் குடித்து அணியை வெற்றி பெற செய்திருக்கிறார். கடைசி 2 பந்தில் ஒரு 6 மற்றும் ஒரு 4 என அடித்து ரவீந்திர ஜடேஜா அணியை வெற்றி பெற செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த சீசன் முழுவதுமே பத்திரனா என்கிற வீரர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார். இந்த இறுதிப் போட்டியிலும் அவருடைய தாக்கம் மிக அதிகமாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 2 விக்கெட்டுகளை அவர் எடுத்திருக்கிறார். குஜராத் அணியை பொறுத்த வரைக்கும் விருத்திமான் சாஹா 54 ரன்களை எடுத்திருந்தார். குஜராத் அணியின் பேட்டிங் வரிசையில் சுப்மன் கில் மிகப்பெரிய த்ரெட்டனாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருடைய விக்கெட்டை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பவுலர்கள் எடுத்தார்கள். அதன் பிறகு தமிழக வீரர் சாய் சுதர்சன் களமிறங்கினார். 47 பந்துகளில் 96 ரன்கள் விளாசி 214 ரன்களாக அந்த அணியினுடைய ஸ்கோரை உயர்த்தினார். அதன் பிறகு மழை குறுக்கிட்டது. மீண்டும் 12:10 மணிக்கு ஆட்டம் தொடங்கியது. 15 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. 171 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. அதன் பிறகு களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் கடைசி வரை போராடி த்ரில் வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். மழை வந்து காக்க வைத்தாலும் நல்ல வெற்றி கிடைத்திருப்பதாக ரசிகர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். உற்சாகமாக நடனமாடியும் பாட்டு பாடியும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். ஐபிஎல் கிரிக்கெட்டில் 5 முறை சாம்பியன் என்ற மும்பை அணியின் சாதனையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சமன் செய்திருக்கிறது. சென்னை அணியின் வெற்றியை ரசிகர்கள் பல இடங்களில் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாடி வரும் காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். ஒரு மூஞ்சில ஒரு குஷி தெரியுது. 11:30 முதல் 12 மணிக்குள் முடிய வேண்டிய இந்த ஆட்டம் மழையின் காரணமாக 2 மணி வரைக்கும் வந்தது. ஆனாலும் ரசிகர்கள் தற்பொழுது வரைக்கும் இந்த இறுதி ஆட்டத்தை கடைசி வரை கண்டுகளித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் தோனியின் ரசிகர்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். மகேந்திர சிங் தோனி விளையாடக்கூடிய இந்த 16வது ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டியை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் நேற்று முன்தினமே அகமதாபாத் மைதானத்திற்கு சென்றனர். ஆனால் மழை குறுக்கீடு காரணமாக போட்டி நேற்றைய தினம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. நேற்றைய தினமும் அங்கு ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். அதன் பிறகு இன்று 12:10 மணிக்கு போட்டி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ரசிகர்கள் போட்டி முடியும் வரை அங்கே அமர்ந்து களமிறங்கும் ஒவ்வொரு வீரர்களையும் உற்சாகப்படுத்தி விளையாட வைத்தார்கள். தற்பொழுது வரைக்கும் ஏராளமான ரசிகர்கள் சென்னை அணியுடைய வெற்றியை களத்திலிருந்து கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.